அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த நிறைய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏவல்னால, செய்வனால, பில்லி சூனியம் இந்த மாதிரி மாந்திரீக பிரச்சனையினால ஏகப்பட்ட பேர் என்ன செய்கிறாங்க, எதிரிகள்னால இந்த மாதிரி பிரச்சனைகளில் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஒரு சில பேர்கள் நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி மாந்திரீக விஷயங்கள்லாம் எங்கள் குடும்பத்தையோ எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களையோ தாக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் செய்து வச்சுக்கிறோனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்கள் நம்மள்கிட்ட கேட்குறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பதிவாகவே நம்ம போடுவோம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி நினச்சி ஒரு வீடியோ பதிவாக இன்றைக்கி நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? இது போல் உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்களுடைய எதிரிகள் உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த செய்வனை, இந்த மாதிரி பில்லி சூனியம், இந்த மாதிரி பிரச்சனைகள் யாரும் செய்து வச்சுருந்தாலும் சரி, சரிங்களா, இனிமே அவங்க செய்தாலும் எங்களுக்கு அது பழிக்கக்கூடாது, அது வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் செய்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட்டை உடைச்சி உங்கள் அந்த செய்வனைங்கிறது தாக்காது. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே அவசியம் இருக்கக்கூடிய ஒரு குடுவை. சரிங்களா? இந்த பார்த்திங்கன்னா இது அஷ்ட பைரவர்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு செய்வன பந்தன குடுவைனோட சொல்லலாம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இதை செஞ்சு வச்சுக்கிறதுனால இப்போ எதிரி நம்மளுக்கு தெரியாமல் செய்வனை நம்மளுக்கு வைக்கிறேன் அப்படின்னா, இந்த செய்வனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவன் செஞ்சு நம்ம குடும்பத்தில் வச்சுட்டேன் அப்படின்னா திருப்பி அவனுக்கு போகும். என்னென்னா இந்த அஷ்டபைரவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவனுக்கு அப்படியே திருப்பி விடும். சரிங்களா? அதே அவனுக்கு வச்சவனுக்கே அப்படியே திருப்பி விடும். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதுதான். சரிங்களா? ஒரு சில பேர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த செய்வனை நீக்கிறதுக்கு, பேவல் பில்லி சூனியங்களை நீக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய யாகங்கள், பூஜைகள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் அவசியமே கிடையாது. இந்த நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த உங்களுடைய வீட்டில் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், அற்புதமாக வேலை செய்யும். சரிங்களா? ரொம்பவும் சக்தி வாய்ந்த குடுவது. சரிங்களா? இந்த பூஜையை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பூஜையை பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமியில் பண்ணலாம், இல்லைன்னா அமாவாசை நாள் அன்னைக்குன்னு பண்ணலாம். நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு 4 எந்திரம் எழுதிக்கிங்க. சரிங்களா? 4 எந்திரத்தை எழுதிக்கிட்டு அந்த 4 எந்திரத்தைக்குமே இந்த மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னி இந்த இதில் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுங்கன்னா சுத்தி பண்ணிக்கிட்டு அந்த இயந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா அஷ்டகர்ம மைன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த அஷ்டகர்ம மையை நீங்கள் என்ன செஞ்சுங்கன்னா வச்சுக்கிறலாம். சரிங்களா? அஷ்டகர்ம மை இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா காளியுடைய மை இருந்தாலும் அந்த காளியுடைய மையை இந்த 4 எந்திரத்துலையும் வச்சுக்குங்க. சரிங்களா? இதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய பூஜை ரூமில் அமாவாசை நாள் அன்னைக்கணும், அஷ்டமி நாள் அன்னைக்கணும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை அந்த எந்திரத்துக்கு 10,008 உரு நம்ம என்ன செய்யணும், அந்த எந்திரத்துக்கு உரியட்டணும். இந்த மந்திரம் ஜபம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவும் சுத்தபத்தமாக பயபக்தியாக அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். சிறு சுத்தம் இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு தான் மீண்டும் பிரச்சனையாகும். சரிங்களா? அதனால் ரொம்பவும் சுத்தபத்தமாக ஒரு வேளை உணவு உண்டு அந்த பூஜையை நம்ம செய்யணும். சரிங்களா? இப்படி அந்த எந்திரத்துக்கு மந்திர உரு கொடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு மண் பானை 4 சின்னதாக வாங்கிக்கிங்க. சரிங்களா? 4 சைஸில் சின்னதாக வாங்கிட்டு மந்திர உரு கொடுத்த பிறகு இந்த 4 குடுவையிலையுமே நீங்கள் என்ன செய்யணும், சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதியை 4 குடுவையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிடுங்க. சரிங்களா? கொட்டிட்டு அதன் மேலே அந்த பானைக்குள்ளே இந்த 4 எந்திரங்களையும் வைங்க. அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளுக்கு பூராமே காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து இந்த மூலிகையை எடுத்துக்குங்க. சரிங்களா? பௌர்ணமி நாளில் எடுக்கலாம், இல்லைன்னா அமாவாசை நாளில் எடுக்கலாம். சரிங்களா? மருதாணி செடி. சரிங்களா? மருதாணி செடியை காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அதோட பேரை எடுத்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பில்வ மரம். சரிங்களா? அடுத்து வெள்ளை இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நத்தைச்சூரி. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஈஸ்வர மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. கிடைச்சிச்சுன்னா பயன்படுத்திங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த மூலிகைகள்லாம் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து எடுத்து மஞ்சள் தடவி அந்த மூலிகைகளுக்கெல்லாம் குங்குமம், சந்தன குங்குமம்லாம் வச்சு என்ன பண்ணிடுங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 4 குடுவையிலையுமே இந்த மூலிகைகளை போடணும். சரிங்களா? அப்போனா 4 மூலிகை எல்லாம் நான் சொன்ன மூலிகைகளை பூராமே 4 எடுக்கணும். சரிங்களா? எடுத்து காப்பு கட்டி அந்த மூலிகைகள் பானைக்குள்ளே போட்டுட்டு அந்த மூலிகையுடைய பானையை என்ன செஞ்சீங்கன்னா ஒரு கருப்பு துணியை வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா கட்டிடுங்க. வாயில் பகுதியை கட்டிட்டு நல்லா கட்டிட்டு அந்த வாயில் பகுதியில் பார்த்திங்கன்னா காளியுடைய
மை இருந்துச்சுன்னா அந்த காளியோடைய மையை அந்த 4 பானைகள்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் தடவி விட்டுருங்க. தடவி விட்டு அந்த 4 பானைகளுக்குமே மஞ்சள் நூலால் மஞ்சள் கிழங்கு வச்சு காப்பு கட்டுங்க. காப்பு கட்டின பிறகு உங்களுடைய பூஜை ரூமில் 4 குடுவையும் ஒரு வாழை இலையில் நெல்லோ இல்லை அரிசியோ இல்லை நவதானியமோ பரப்பி இந்த 4 குடுவைகளையும் வச்சு இந்த 4 குடுவைகளுக்குமே நம்ம என்ன செய்யணும், செவ்வரளி பூவை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், அர்ச்சனை பண்ணி அந்த குடுவைக்கு பார்த்தா தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு பூஜை போட்டுட்டு அந்த குடுவையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டை சுற்றி 4 திசைகளில் விதைக்கணும். சில பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, விதைக்க முடியாது அப்படின்னா என்ன செய்யணும், அந்த குடுவையை 4 திசைகளில் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று ஆணி அடித்து அதை கட்டி வச்சுக்கிறலாம். சரிங்களா? குடுவையாகவும் கட்டி வச்சுக்கிறலாம். இல்லை நான் வெறும் எந்திரமாக நான் இது பண்ணி அந்த மூலிகையெல்லாம் அந்த எந்திரத்துக்குள்ளே வச்சு சுருட்டி வெறும் எந்திரமாகவும் நான் கட்டி நீங்கள் கட்டி வச்சுக்கிறலாம். சரிங்களா? குடுவையில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. குடுவையாகவும் கட்டி நம்ம பயன்படுத்தலாம். வெறுமனே எந்திரம் மூலிகைகளை மட்டும் கட்டியும் பயன்படுத்தலாம். சரிங்களா? இது போல் 4 எந்திரங்களையும் 4 திசைகளையும் நீங்கள் இப்படி கட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளே ஏதாவது செய்வனை யாரும் வச்சுருந்தாலும் சரி அது வேலை செய்யாமல் போயிடும். சரிங்களா? அந்த இடத்துல அந்த செய்வனைங்கிறது அழிஞ்சு போயிடும். சரிங்களா? இதே போல் வேறு யாரும் உங்களுக்கு செய்வனை இனிமேல் யாரும் பண்ணினாங்கன்னாலும் அது அப்படியே அவனுக்கு திரும்பி போயிடும். அது வேலை செய்யாது உங்களுக்கு. சரிங்களா? இதுதான் மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனைகள்லாம் பக்கத்தில் அணுகாமல் நம்ம குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த அஷ்டபைரவர்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு முறை. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா அஷ்டபந்தனமோட சொல்லலாம். சரிங்களா? இல்லைன்னா செய்வன பந்தன குடுவைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரிகள் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த குடுவைகள் இப்படித்தான் பண்ணணும். இந்த குடுவைகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மகிட்ட அந்த குடுவைகள் கேட்டு வாங்கிக்கிறலாம். இந்த குடுவைகள் ஸ்டாக் இல்லை, ரெடி பண்ணி தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு இப்போ யாராவது பதிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரெடி பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.